10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் பயிற்சி 3.18 7வது கணக்கு பார்க்குறோம். எக்ஸ் பெருக்கல் 2x 2 3x ப்ளஸ் 2 பெருக்கல் 8 5x 4 4x ஈக்குவல் டு 2 பெருக்கல் 2x ஸ்கொயர் 2 பெருக்கல் x ஸ்கொயர் ப்ளஸ் 8 24 10 6x என்ற அணி சமன்பாட்டில் எக்ஸின் பூஜ்ஜியமற்ற மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அணி சமன்பாட்டை முதல்ல எழுதிடலாம். எக்ஸு பெருக்கல்ல என்ன இருக்குது, என்ன அணி இருக்குது, 2x 2 3xன்னு இருக்குது. ப்ளஸ் 2 பெருக்கல் இரண்டாவது அணியானது 8 5x 4 4xன்னு இருக்குது. ஈக்குவல் டு வலது பக்கம் 2 பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8 24 10 6x. அணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் பிராக்கெட்டில் வெளியில் இருக்கக்கூடிய மதிப்பால் பெருக்கிக்கலாம். முதல் அணியில் இருக்கக்கூடிய உறுப்பை எக்ஸால் பெருக்கிறோம் அப்படின்னா 2x பெருக்கல் எக்ஸ்னா 2x ஸ்கொயர். அடுத்த மதிப்பு 2 பெருக்கல் எக்ஸ்னா 2x. 3 பெருக்கல் எக்ஸ் 3x. எக்ஸ் பெருக்கல் எக்ஸுங்கிறப்ப மதிப்பு என்னது, எக்ஸ் ஸ்கொயர். ப்ளஸ்ஸு இரண்டாவது அணியின் உறுப்புகளை வெளியில் இருக்கக்கூடிய 2ஆல் பெருக்கிக்கிட்டோம்னா 2 பெருக்கல் 8 16. 2 பெருக்கல் 5 10x. 2 பெருக்கல் 4 8. 2 பெருக்கல் 4 8x. ஈக்குவல் டு வலது பக்கம் இருக்கக்கூடிய அணியே வெளியில் இருக்கக்கூடிய 2ஆல் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா முதல் மதிப்பு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8 2 மதிப்புகளையும் 2ஆல் தனித்தனியாக பெருக்கிறோம்னா 2 பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர். 8 பெருக்கல் 2 ப்ளஸ் 16. 24 பெருக்கல் 2 48. 2 பெருக்கல் 10 20. 2 பெருக்கல் 6x 12x. அணியின் வரிசைகளானது 3 அணிகளுக்குமே 2 நிறைகள் 2 நிரல்கள் இருக்குது. 2/2 வரிசை. அப்போ இடது பக்கம் இருக்கக்கூடிய 2 அணிகளையும் கூட்டிக்கலாம். ஒத்த உறுப்புகளை கூட்டுறோம் அப்படின்னா 2x ஸ்கொயர் ப்ளஸ் 16 முதல் உறுப்பு. அடுத்த உறுப்பு 2x ப்ளஸ் 10x. மூன்றாவது உறுப்பை கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா 3x ப்ளஸ் 8. அடுத்த மதிப்புகளை கூட்டுறோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x. ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் ப்ளஸ் 16 48 20 12x. வரிசைகள் சமம் என்பதால் ஒத்த உறுப்புகளை சமப்படுத்திக்கிறோம். முதல் மதிப்பு பார்த்துட்டோம் அப்படின்னா 2x ஸ்கொயர் ப்ளஸ் 16 2x ஸ்கொயர் ப்ளஸ் 16 சமமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி இரண்டாவது உறுப்பு ஒன்றையும் கூட்டிக்கலாம். 2x ப்ளஸ் 10xங்கிறப்ப 12x. 3x ப்ளஸ் 8 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x. ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் ப்ளஸ் 16 48 20 12x. முதல் மதிப்பு ரெண்டுமே சமமாக இருக்குது. இரண்டாவது மதிப்புகளை சமப்படுத்திக்கலாம். 12x ஆனது எதற்கு சமம், 48க்கு சமமாக இருக்குது. 12x பெருக்கல்ல இருக்குது. பெருக்கல்ல இருக்கக்கூடிய 12 ஆனது வலது பக்கம் போகிறப்ப வகுத்தல்ல போயிடும். 1 12 12 4 12 48. எக்ஸ் ஈக்குவல் டு 4. தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 4 என்பது பூஜ்ஜியமற்ற மதிப்பாகும்.